எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மயிலாடு ப்ரெஷ் ஷோவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் ஊடகத்தை சேர்ந்த இணையதளத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றி. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. உங்களுடைய இந்த வரவேற்பும் பாராட்டும் எங்களை மாதிரியான இந்த மாதிரி ஒரு நல்ல படத்திற்கு இந்த மாதிரி படம் எடுக்கணுங்கிற தைரியம் உங்கள்கிட்ட தான் கிடைக்கும். ஸோ அப்படியான ஒரு தைரியத்தை இப்போ எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நாம் ப்ரொமோட் பண்ணும்போது நிறைய சொன்னிட்டோம், என் படம் இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு எல்லாம்னு. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த சேம் திங்ஸ் நம்ம என்ன கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு, அதே மாதிரி எல்லா விஷயங்கள் நீங்கள் அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்கள் போய் வாட் எவர் யூ ஃபெல்ட், ஐ திங்க் இஃப் யூ புட் அவுட் த ரிவ்யூ தேர் அண்ட் tell all the people how you felt, I think it is going to reach a larger audience. So thank you so much. Thank you. I'm just very happy. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஷ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை பார்த்துட்டு மயிலாட பார்த்துட்டு எங்களை வாழ்த்துனதுக்கு. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்த டைரக்டர் ராஜேந்திரன் சாருக்கும், ஷான் ரோல்டன் நடித்த சைத்ரா, சுசீலாவை எனக்கு சுசீலான் தான் வருது, சுசீலாவாக நடித்த சைத்ராவுக்கு, மீரவ் ஷா ப்ரொடியூசர், ஏன்னா இந்த கதையை இப்படி ஒரு கதையை மகா கொண்டு வந்த ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களை வாழ்த்திய எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சொல்லணும். இப்படி ஒரு படத்தை, ஒரு மனிதநேயத்தையும் ஒரு ஹியூமனிட்டியும் சொல்கிற படத்தை நீங்கள் தான் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும். சொல்லுங்கள், மக்கள் என்ன, நீங்கள் உங்கள் விமர்சனங்களை அவரோட நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நன்றி. பத்திரிகை சகோதரர்களுக்கு வணக்கம். மயிலாடு பார்த்துட்டு இப்போ தான் எல்லாரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பயுமே நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நான் பண்ணுற படங்களில் என்னோட இசை சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விதத்தில் பயன்படணும் அப்படின்றது என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு இன்னி வரைக்கும். அதனால் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. வள்ளலார் சொன்ன ஒரு மெசேஜ் என்னோட டீப்பாக ரெசனேட் ஆச்சு என்னோட சோலில். ஸோ அவருடைய குரலாகவும் என் இசை ஒலிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நான் இயக்குனர் ராஜமுருகன், என் நண்பர், சகோதரர், என் ஆசான் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் மோர் சசி சார் எங்கள் கூட ஒரு பலமாக இருந்து சமூகத்தில் நல்ல கருத்துக்களை, ஒரு வருங்காலத்துக்கான நல்ல சிந்தனைகளை விதைக்கிற இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. அதே மாதிரி இந்த படம் ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு விஷயத்த போதிக்கக்கூடிய படமாக இருந்தாலும் அதே நேரத்தில் ரொம்ப எங்கேஜாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நான் உள்ளே நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இனிமேல் இந்த சோஷியலி கான்சியஸான படங்களை, என்டர்டெய்னிங்கான படங்களாகவும் கொடுக்கறதுக்கு இது ஒரு முன்னோடியாக இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். தயவுசெய்து இந்த படத்தை Feb 13 எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம், நன்றி. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க. வரும்போது அமைச்சராக கிடையாது, உணர்வுப்படி அப்படின்னு சொன்னார். எப்படி பாக்குறீங்க? நடைமுறையில திருக்கும் சொல்லாதீங்க, அது உணர்வுப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது காலகாலமா சமீபத்தில் நடந்தது, அதை மறைச்சிட்டாங்க. படம் மூலியமா திரும்ப வருது. இப்ப இதை நீங்க உணர்வுப்படின்னு சொல்ல போறீங்கன்னா திருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்கன்னா கேட்கலாம். இந்த படத்துல என்ன சொல்லியிருக்கோம்? மீனாட்சி ஆஸ்பத்திரி அதனால இந்த படத்தை ஓகே எடுத்தீங்களா? படம் என்ன சொல்லுது? கடைசி அன்பை போதிக்குது. அன்பு அல்ல, எதுக்கு சொல்றோம்னா எல்லாம் அண்ணா ஒரு கருத்தை பெரிய டைரக்டர் இல்லை, அது கொடுக்கணும்னு சொல்லப்படல. ஒரு ஏழையிலிருந்து அதாவது எவ்வளோ கஷ்டம், வலிமையான, அதாவது ஏழ்மையான ஒரு இதில் இருக்கும் அப்படின்றத அவர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. என்னன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இது, அதான் சிஸ்டம்னு சொல்கிறார் அவர். இல்லை, சிஸ்டம் அப்படி கிடையாது. கடைசி அவர் சொல்றது மனிதம், அந்த ஹியூமனிட்டி தான் வேணும். என்ன இருந்தாலும் பழி வாங்குறது, ஒரு அதிகாரம் ஒருத்தர்கிட்ட கையில் கொடுத்தா அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம பழி வாங்கக்கூடாது. மன்னிச்சு மனித நேயத்தை வளர்க்கணும். அப்போ தான் இவ்வளோ பிரச்சனைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிறது மனித நேயத்தையும் நம்ம நல்ல ஹியூமனிட்டியும் சொல்லணும் தான் இந்த படமே எடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பழி வாங்குறதுனால எதுவும் தீர்வு
ஆகாது. ஒருத்தர் இன்னொருத்தர் பழி வாங்குறதோ பழி உணர்ச்சி படுறதோ ஒரு தீர்ப்பே ஆகாது. அப்போ மன்னிக்கிறதா அருள். மன்னிச்சாதான் நீ தான் கடவுள். மை லார்டுன்றது என்ன, நீயும் இறைவன், நீ மன்னிச்சா நீ ஒரு இறைவன் அப்படின்றது. அதை தான் சொல்றது. மன்னிக்கப்பட்டனால அவன் இறைவனா இருக்கிறான். அதை தான் சொல்றது. சார், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வரலாறு சொன்னார். 2 பேரும் வாங்க. தமிழ் சினிமால நிறைய படத்துல ரொம்ப சொல்லல, நான் கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டோம், ஆனா ரொம்ப அருமையா சொல்லிட்டு நிறைய ஃபீல் ஆகுது. அந்த கிளைமேக்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன? வள்ளலாரை இன்னும் வள்ளலார் தமிழ்நாட்டில் அவருடைய உயரத்துக்கு கொண்டாடப்படலை. அவருடைய எண்ணங்கள் சினிமாவில் சுத்தமாகவே வள்ளலாருங்கிற ஸ்பேஸ் வரல. ஸோ அவருடைய சன்மார்க்க நெறி அப்படிங்கிறது மனிதநேயத்தை சொல்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுங்கிறது தான் ஸ்பேஸு. வள்ளலாருங்கிறது ஒரு ஃபிலாசபி தானே, ஒரு உருவம் கிடையாது, ஒரு லைட்டு. அந்த லைட்டுங்கிறது ஒரு ஃபிலாசபி. அது தொடர்ந்து ஹேட்டுக்கு எதிராக ஹேட்டு அப்படிங்கிறது இல்லாமல் ஹேட்டுக்கு எதிராக அன்பை வைக்கும்போது தான் எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றம் உருவாகும். நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா எப்படி அந்த மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த படத்துக்கு அதில் நான் வள்ளலாருடைய ஃபிலாசபியை முன்னிறுத்தியிருக்கேன். அதுதான் கிளைமேக்ஸ். இல்லை பரவாயில்ல, நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் நின்று பார்த்துருக்கீங்களா, அதனால நன்றி. ரேஷன் கார்டுல ஒரு டைலாக் வரும், மாசம் ரேஷன் பொருள் வாங்கலாம் சொல்லலாம் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, மானியம் வாங்கலாம்னு ஒரு வேர்டு வரும். திமுகவுக்கு சாதகமா உள்ள டைலாக் போர்ஷனா இல்ல சமகாலத்துல மானியம் வாங்கலாம்னு சொல்லுவாங்களே. இல்ல கதை சமகாலத்துல நடக்குதுங்கிறதுக்காக அதையெல்லாம் சொல்றோம். ரேஷன் கார்டுல மண்ணெண்ணெய் வாங்கலாம், பருப்பு வாங்கலாம் தான் வருவாங்க ஒவ்வொரு அதிகாரி. மாசம் 1000 ரூபாய் வாங்கலாம்னு சொன்னார். இல்ல அதனால இல்ல அவரு இனிமே மாசம் அவனுக்கு உரிமை தொகை வந்துருமான்னு சொல்றாரு. சமகாலத்துல நடக்குதுங்கிறதுனால அது சொல்றாருங்கிறத ஒண்ணு. இந்த காலத்துல நடக்கிறதுனால அதை சொல்றேன். காணவில்லை, இவங்க சுசிலாவோட கிட்னியை காணவில்லை அப்படின்னு மற்றும் ஜனநாயகம் இப்ப ஜனநாயகம் படத்துல ஒரு நாளா காணும். அதை பத்தி ஏதாவது எது மூட நம்பிக்கை? எது ஐயா வந்து இறங்காரு, ஆட்டா வந்து இறங்காரு, வள்ளலாருடைய கொள்கைகளை தானே இப்ப கிடப்பிருப்பாரு. பேய் வந்து இறங்கிச்சு, ஆட்டா வந்து இறங்கிச்சு. அது பேய் இறங்குனதுன்னு இல்லை சார், அது ஒரு சோல் பத்தி சொல்றோம். அவங்க ஒரு அப்பாங்கிற ஒரு சோல் பத்தி அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றோம். ஆமா 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 இல்ல அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றோம். அது ஒரு டிராமா பண்றாங்க. இல்ல அது ஒரு நான் சீரியஸாக நம்புறேன். அதையும் இதான் நம்புறேன் நானு. இல்ல அது ஒரு அப்பயே என்ன சொல்றதுன்னா கடைசி அவன் என்னன்னா கன்ஃபியூஸா இருக்கிறத அதான் சொல்றான். நம்ம இதை செய்ய வரலையே, கிளைமேக்ஸ்ல சொன்னது அதுதான். நம்ம இதுக்காக வரலையே, இதுதான் நமக்கு ஐயா சொல்லி கொடுத்துருக்காரா உணர்றதான். நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயத்த மறந்துடுவோம். வாத்தியார் சொல்லி கொடுத்ததை உடனே மறந்துடுற மாதிரி தான், அப்புறம் திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணி போற மாதிரி தான். அப்படிப்பட்டவனா தான் இதுல இருக்கான். அதானே ஐயா அவங்களுடைய அப்பா ஐயா, சாமின்றது வள்ளலார். புரியல. எதிர்த்து நிறைய மூவிகள் வந்து அதை தாண்டி மூவி மூவியா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சென்சார் போர்ட்ல இதை தாண்டி விட்டுருக்காங்க. இந்த மத்திய அமைச்சரும் போது முடிச்சிருப்பாங்க. ஜனநாயகன்ற படத்துக்கே ஒரு தடை. நீங்க அதை தாண்டி மத்திய அமைச்சர் என்ன பண்றாங்க போல்டா காமிச்சிருக்கீங்க. சென்சார் போர்டு எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லல, அதான் பாத்தீங்களா, அதை விட்டாங்க. ஏன்னா நிறைய படங்கள் அரசியல்வாதிகள் நிறைய படங்கள் பிளரிங்ல இருக்கு. அதை மட்டும் தான் சென்சார் போர்டு. அது மாதிரி 2-3 கட்டு தான். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு, எதை கட் பண்ண சொன்னாங்க, எதை மீட் பண்ண சொன்னாங்களோ அதை பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே, நன்றி எல்லாரும் நன்றி. தேட்டர்ல போய் இந்த படத்தை ஒரே ஒரு நிமிஷம் இல்ல இந்த படத்தை மயிலாடு படத்தை சூர்யா சாருடைய 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வழங்குது. அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ அவங்க படத்தை பார்த்துட்டு ரொம்ப இந்த படத்து மேல இருக்கக்கூடிய ஒரு
இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபீல் பண்ணி இந்த அன்பை சொல்லக்கூடிய படத்தில் நம்முடைய அவங்க தயாரிப்பு நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி வந்திருக்காங்க. அதுக்காக சூர்யா சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.